இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன அண்டர் கிரவுண்ட் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மனுஷங்க கண்ணுல படாத ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் பூமிக்கு அடியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் இருக்கிற விஷயம் மனுஷங்களுக்கு தெரிய வருது. அதனால அந்த மான்ஸ்டர் மனுஷங்க எல்லாரையும் கொடூரமா வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு ஒரு நாள் அந்த மான்ஸ்டர் கிட்ட ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டான். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த மான்ஸ்டரை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த மான்ஸ்டரை சுத்தி நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்கள், கடைசியில அந்த பையன் உயிரோட இருந்தானா அவனோட அப்பா அம்மா அந்த பையனை காப்பாத்திட்டாங்களா இல்லையான்னு சொல்லி படத்தோட எண்ட்ல கொஞ்சம் வித்தியாசமாவே முடிச்சிருக்காங்க. சோ இப்ப கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் நிமிஷம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்தை காமிக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ பில்டிங்கை ரெடி பண்றதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க தமான்னு ஒரு வெடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஏடா சவுண்ட் சொல்லி அங்க வேலையை பாக்குறவங்க எல்லாம் அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பிரம்மணமான ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டுக்குள்ள போய் பார்த்தா ரொம்ப பயங்கரமான வாழை அடிச்சுட்டே இருக்கு. ஆனாலும் அவங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. அங்க குண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வழி மாறி வேற ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. இங்க சில பேர்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்க கீழே எல்லாம் ரொம்ப குழகுன்னு அருவருப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு பெரிய வித்தியாசமான பூச்சியும் பறந்துகிட்டு இருக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த இடம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பார்த்துட்டே இருக்காங்க. அந்த இடம் மொத்தமா குப்பையை அப்படியே குவிச்ச வச்ச மாதிரி பெரிய பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும். இந்த குப்பைங்களாம் எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லி அவங்க ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்க ஒரு விஷயத்த பார்த்திருப்பாங்க. ஒரு பெரிய டைனோசார் முட்டை மாதிரி ஒண்ணு இருக்கும். அது கிட்டயும் ஒரு பயங்கரமான நாத்து அடிச்சுட்டே இருக்கும். என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க அது கிட்ட போய் பார்த்துட்டே இருக்கும் போது அவங்களோட பாஸ் ஒருத்தர் வருவார். ஏன்னா இதுங்க போது பாஸ் இங்க பாருங்க, இந்த முட்டை எவ்வளவு பெருசா இருக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், இதை எடுத்து போய் கார்ல போய் இதை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல அந்த குண்டா இருக்கிறவங்களும் காமிக்கிறாங்க. அவர் நடந்து போயிட்டே இருக்கும் போது டார்ச் லைட் எரியவே எரியாது, அதை தட்டிட்டே இருப்பாரு. ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஒண்ணு இருக்கும். அது அப்படியே அவரை முழுங்கறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா அவரும் அலறி அடிச்சு அங்க வேகமா ஓடிட்டே இருப்பாரு. இப்ப அந்த சவுண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கே கேட்டோம். அங்க ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டரை பார்த்தா இங்க இருக்குது ஆபத்து, இங்க நம்ம ஓடிட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லும் போது ஆக்டோபஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் ஒண்ணு நிற்கும். அது கையை வச்சுட்டு அங்க இருக்க எல்லாரும் அடிச்சு காலி பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கும். இதை பார்த்தவங்களுக்கு மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடிட்டே இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டா அந்த மான்ஸ்டர் இழுத்துட்டு போயிடும். இதை பார்த்து குண்டா இருக்கிறதுக்கு கோவம் வரும். ஃப்ரெண்டு காப்பாற்ற முயற்சி பண்ணுவாரு. அந்த இடம் எரியிற மாதிரி சத்தங்கள் கேட்கும். எல்லா பொருளும் கீழே உருள ஆரம்பிக்கும். இங்க இருந்து ஆபத்து வாழான்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டா அவனை வெளியே எடுத்துட்டு போயிடுவாரு. இப்போ அந்த ஓட்டி அப்படியே மொத்தமா க்ளோஸ் ஆயிரும். தான் ஃப்ரெண்ட இழந்துட்டோமே சொல்லி கோவப்படுவாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கொலவெறியா அங்க நின்று முறைச்சிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல எங்க நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. அவரும் தலையில கொஞ்சம் சில பொருட்களை எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அங்க ஒரு சின்ன பையன் இருக்கா. இது ஹீரோவோட பையன் தான். உன் அம்மாக்கு தெரியாம நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், வாத்தனம் பண்ணாம இங்க வாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அங்க இருக்கிற சின்ன சின்ன ஆணைகள்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாரு. யாரோ அவங்க வழியில போட்டிருப்பாங்க. அதனால வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ அவங்க வித்தியாசமான சத்தங்கள் கேட்கும். நிறைய பறவைகள் பறந்துட்டு போகும். இதை பார்த்து அந்த சின்ன பையன் என்னப்பா இங்க இவ்வளவு பறவைகள்லாம் பறக்குது, என்ன விஷயம் நம்ம தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அங்க ஒருத்தவங்க வேகமா கார் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ அங்க நிறைய ஆணி இருக்கு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அவசரத்துல வேகமா ஓட்டிட்டு போவாங்க. அப்போ அவங்க காருக்கு பின்னாடி இருக்கிற பெட்டி கீழே விழுந்துரும். ஹீரோ ஏன்னா இது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய சைஸ் முட்டை இருக்கும். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு, நம்மளுக்கு ஒரு ஜாக் பாட் அடிச்சிச்சு போல, எப்போ வித்தா நிறைய பணம் வரும்னு சொல்லி அவங்க கார்ல வச்சுட்டு கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட எப்பயுமே ஒரு கேண்டி பாக்ஸ் இருக்கும். அதை ஓபன் பண்ணி சாப்பிடலன்னு இந்த பையன் எடுப்பா. ஆனா நீ சாப்பிட கூட நானா சாப்பிட்டேன்னு சொல்லி அதை அவர் சாப்பிட்டுட்டே கார் ஓட்டி போவாரு. அந்த குட்டி பையனும் என்னது இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கார் வச்சு கேட்பான். அந்த சில சத்தங்கள் கேட்கும். இதை வித்தா நம்மளுக்கு பல கோடி வரும் போலடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கார் ஓட்டிட்டே போவாரு. அப்போ ஹீரோட கையில ஒரு ரிங் இருக்கிறதா காமிப்பாங்க. இப்போ அவர் வீட்டுக்கிட்ட வருவாரு. அவங்க வீட்டுல நிறைய பழைய இரும்பு பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கார் இருக்கும். அந்த காரை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. உடனே அவர் கையில அந்த மோதிரத்தை எடுத்து மறைச்சு வைக்கிறாரு. அவங்க பையனும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்குள்ள ஒரு லேடி இருக்காங்க. இவங்க ஹீரோவோட மனைவி. இப்ப அவங்களுக்கு வேற ஒரு திருமணம் ஆயிருக்கும். அவங்களும் அவங்க பையனை பார்த்த பிறகு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி உங்க அப்பா கூட போய் உப்பு பொறுக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் விலை போனேன்னு சொல்லி அவனை பிடிச்சி சத்தம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோனி ஒரு பணக்காரன ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க பையனும் கூடவே கூட்டிட்டு போயிடுறேன், உன் கூட இருந்தா உருப்படாம தான் போவான், நான் அவனை நல்ல ஸ்கூல்ல படிச்சு வச்சு அவனை ஒரு பெரிய ஆளா ஆக்குவேன் போது இப்போ ரெண்டாவது கணவர் வருவாரு. அவர் அந்த குட்டி பையனுக்கான பொம்மைகள்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கூட விளையாடிட்டே இருக்கும்போது ஹீரோவை பார்த்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த பையன் இவங்க கூட இருந்தாதான் நல்லா இருப்பான், இல்லன்னா உன்ன மாதிரி தெருப்பொறிக்கே ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து பயங்கரமா சொல்லுவோம். ஹீரோக்கு கோவம் வந்துடும். என் வாழ்க்கையே உன்னாலதான்டா நாசமா போச்சு, உன்னால விட மாட்டேன்டா சோட அப்படின்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து குத்தவும் மாத்தி மாத்தி சின்ன குழந்தைமே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ இவங்க எல்லாம் தர மாட்டாங்க, நீ வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. வீட்டுக்கு வெளியே அந்த தாத்தம் சோகமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ முகத்துல ஒரு பஞ்சு வாங்கிட்டு வலிக்குதேன்னு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா ஒருவாரு ஏன்டா இப்படி சண்டை போறான்னு போது அவங்க கிட்ட ஒழுங்கா மாட்டலப்பா, அடுத்தாட்டி மாட்டு
சாப்பிட்டுட்டோம், அவன 2வது கண்ணாடியும் உடைச்சு கையில கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டே இருக்கும்போது டிவில ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. ரோட்லயும் மத்த இடங்கள்லாம் பில்டிங் உடைஞ்சு கிடக்கு, இங்க ஏதோ ஒரு பயங்கரமான மாஸ்டர் இருக்கு போல அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஒரு ஆட்கள் வந்து பேசிட்டு இருப்பாரு. அவரு அதை நான் விட மாட்டேன், அதை நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் வித்தியாசமா பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் அந்த தாத்தா தட்டி தட்டி டிவியை பார்த்துட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியே வித்தியாசமா சவுண்ட் கேட்கும். என்னது இது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவங்களோட கார்ல இருந்து கூலுங்கிற சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அந்த தாத்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். கிட்ட போய் பாப்பாரு. இப்ப டமால் டிமால்னு சவுண்ட் கேட்கும். வேகமா ஓடி வந்துடும். அவன பையனை பார்த்து காருக்குள்ள என்னடா வச்சிருந்தா அப்படி சவுண்ட் கேக்குது அப்படின்னும் போது என்ன பாரு வந்து பாரு அப்படின்னும் போது ஹீரோ வந்து பாப்பாரு. பார்த்தா அந்த நேரத்துல அவரோட காரே இருக்காது. என் காரை நான் இங்க தானே நிறுத்தி வச்சேன், எங்க போச்சுன்னு சொல்லி மேல பார்த்தா காரு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த ஆக்டோபஸ் காலை வச்சு கீழே பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ ஏதோ ஒண்ணு இருக்கு போல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிடுவாரு. அவசரத்துல அவங்க அப்பா வெளியே விட்டு ஒரு கதவை லாக் பண்ணிடுவாரு. ஐயோ அப்பா உள்ள வைப்பா அப்படின்னு லாக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு அந்த குட்டி பையன் வேகமா ஓடி வருவான். அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணனால அவங்க அம்மா கூட இருக்க மாட்டான். ஓடாத பொறுமையா போடன்னு அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும்போது இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு செம ஷாக் ஆயிரும். ஐயோ அவங்க மான்ஸ்டருக்கு வராதுதான் அங்கேயே நில்லுனும் போது அந்த மான்ஸ்டர் அந்த பையனை தரத்தானு காருக்குள்ள இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். அவங்க அம்மா வேகமா போய் அவங்க பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் தாத்தாவும் அவங்க மனைவியும் அந்த குழந்தைய இழுக்க ட்ரை பண்ணும் போது இதை பார்த்த ஹீரோ கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அதோட கைய வெட்டி விட்டுருவாரு. அவங்க பையனும் காப்பாத்திடுவாங்க. இந்த ஆக்டோபஸ் இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி பெட்ரோலை கொளுத்தி விட்டுருவாங்க. ஹீரோனியும் அவங்க கணவர் கிட்ட தீப்படி கொடுங்க, எனக்கு இருக்கிறது இந்த ஒரு காரு தான் எரிச்சிடாத, ஐயோ குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கொளுத்தி விட்டுருவாங்க. அந்த ஆக்டோபஸ் காருக்குள்ளேயே எரிஞ்சு அப்படியே செத்து போயிடும். இவங்களும் வேகமா ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க மனைவியும் அவங்க 2வது கணவருக்கு கால் பண்ணுவாரு. அவரும் வேகமா வீட்டுக்கு வருவாரு. இதுக்கு கால் பண்ண நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல தானே இருந்தேன் அப்படின்னும் போது நடந்த விஷயத்த சொல்லும் போது இப்போ உனக்கு ஒன்னும் ஆகல, அப்ப எதுக்கு பயப்படுற, எப்ப பார்த்தாலும் பணத்திலே இருக்கீங்க, என்ன ஒழுங்கா கண்டுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள வித்தியாசமான சவுண்டு கேட்கும். இருக்கும் என்னடா ஆகுதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா இப்போ அந்த குகைக்குள்ள இருந்த அந்த மாஸ்டர் தன்னோட குட்டியை தேடி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கும். அதோட வாசனையை வச்சு அதுவும் தன் குட்டியெல்லாம் தேடி பக்கம் இருக்காதனால அந்த வீட்டை போட்டு அப்படியே நசுக்க ஆரம்பிக்கும். இதை பார்த்த ஹீரோ ஹீரோனி எல்லாமே பயந்து போயிடுவாங்க. அங்க இருக்கிற அந்த டம்மி பாபா உங்க கூட இருந்தா ஏன் உயிரை போயிடும், நான் இருக்கிறேன்னு சொல்லி அவனோட ஒய்ஃபை விட்டுட்டு அவர் அங்க வந்து ஓட முயற்சி பண்ணுவாரு. ஆனா மாஸ்டர் அவரை பிடிச்சிடும். அவனை ஒத்து பார்க்கும். அவனை பார்த்தோன்னே இவெல்லாம் வேலைக்காக மாட்டான்னு சொல்லி அவனை தூக்கி போட்டுட்டு அந்த வீட்டை இன்னும் நசுக்க முயற்சி பண்ணும். ஹீரோவும் ஹீரோனியும் கார் எடுத்து தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களோட குழந்தைய அந்த மாஸ்டர் தூக்கி அந்த குழந்தைய ஒத்து பார்க்கும். இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அங்க இருந்து மணல்ல ஓட்டு போட்டு தப்பிச்சு போயிடும். இந்த விஷயத்துல பார்த்த பிறகு ஹீரோவும் அவங்க மனைவியும் பயந்து போயிருவாங்க. அந்த ஓட்டையில போய் பையனை காப்பாத்தலான்னு போய் பார்த்தா அந்த ஓட்டை முழுசா மூடி இருக்கும். என் பையனை நான் காப்பாத்தி அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டே அந்த மணலை தோண்டிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்றது அவரே புரிஞ்சுப்பாரு. கொஞ்சம் அழக ஆரம்பிப்பாரு. இப்போ அவங்க மனைவி கிட்ட அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் என் பையன் கூட இருக்கணும் தான் நான் கேஸ் போட்டேன், இப்ப என் பையனும் போயிட்டான், இதுக்கு மேல நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, உன் வாழ்க்கை நீ சந்தோஷமா வாழ்ந்துக்கும் அப்படின்னும் போது இதை கேட்டு ஹீரோனுக்கு சாகப்பம் வந்துடும். கண்ணத்திலே பலார்னு 4 அறை விடுவாங்க. அப்படி அழகிட்டே இருக்கும் போது இப்போ அவங்க வீட்டுக்குள்ள ஒரு 2 வித்தியாசமான ஆட்கள் வருவாங்க. இவரு ஒரு சயின்டிஸ்ட், கூட இருக்கிறது அவங்க அசிஸ்டன்ட். அவரும் கையில அந்த மிஷினை வச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருப்பாரு. இங்கதான் அந்த மாஸ்டர் இருந்திருக்கு. ஹீரோனி கிட்டயும் சில வீடியோ காமிப்பாங்க. இந்த மாஸ்டர் நீங்க வந்ததா அதை பாத்தீங்களா, அதுக்கு நிறைய கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ஒண்ணுமே புரியாதுவாங்க. அதே நேரத்துல ஹீரோவோட அப்பா வந்து நிப்பாரு. அவங்க அப்பா பார்த்த அந்த சயின்டிஸ்டும் கிழவா இன்னும் உயிரோட தான் இருக்கியா, இன்னும் குப்பை தான் பொறுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும் போது நான் குப்பை பொறுக்கிறதே உன்னால தானடா, நீயும் உயிரோட தான் இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோ அந்த மாஸ்டரோட கையை வெட்டியிருப்பாரு. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, இது இப்பதான் பிறந்த குட்டி, இதோட சதை பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது, எனக்கு தெரிஞ்சு வந்தது அதோட அம்மாவா இருக்கும், நான் குட்டியை தேடி வந்திருக்கோம், ஆனா தான் குட்டியை கிடைக்கிறதுனால உன் பையனை அதோட குட்டி நினைச்சு தூக்கிட்டு போயிருக்கு. இதெல்லாம் நடந்த விஷயம். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பழங்காலத்து மாஸ்டர், பூமிக்கு மேலே இருக்காது, பூமிக்கு அடியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டரை பத்தி சில டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே எடுத்து இங்க அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த மாஸ்டர் அது இருக்கிற இடத்துக்கு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு வந்து விட்டுருக்கும். அவனும் கணத்தை வந்து பாக்குறான். பக்கத்துல மாஸ்டர் இருந்தோடனே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த மாஸ்டர் அதோட உண்மையான முகத்தை காமிக்குது. அது அந்த பையனை பார்த்தோடனே நக்க ஆரம்பிக்குது. ஆனா அவனுக்கு இன்னுமே பயம் வருது. முதல்ல அதோட வயிற்றுல அப்படியே ரெட் கலர் லைட்டா எரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச தூரம் போயிட்டு டொக்குனு கீழே விழுந்துரும், கத்திக்கிட்டே இருக்கும். இந்த பையனும் ஏதோ நல்ல சான்ஸ் தப்பிக்கலாம் சொல்லி ஓடும் போது அங்க ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். அதெல்லாம் ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு. அதை எடுத்துட்டு அந்த பையன் வேகமா ஓடி போவான். ஹலோ அங்கிள், நான் இங்கதான் உயிரோட இருக்கேன், என்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்டர் அவனை பார்த்து அப்படியே பாவமா ஒரு லுக்கு விடும். என் அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன், இங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வேகமா ஓடிப்பான். அவன் ஓடிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துல மட்டும் ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அங்க வேற ஒரு வித்தியாசமான மாஸ்டர் இருக்கு. அது கிட்ட மட்டும் நம்ம இறந்துருவே சொல்லி அந்த பையன் ஆல்ரெடி இருந்த அந்த இடத்துக்கே வேகமா ஓடி வருவான். அந்த மாஸ்டரும் பாவமா படுத்துக்கிட்டு இருக்கும். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்னோட அப்பா அம்மா கிட்ட என்ன சேர்த்தணும், டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லி அதுகிட்ட பேசிட்டு அது வாயில அந்த கயிறை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பான். அப்படி வேகமா
இழுக்க இழுக்க அது ஆல்ரெடி ஒரு மிஷினை மூலியம் இருக்கும். அது அப்படியே வெளியே வந்துடும். இந்த மான்ஸ்டர் இங்க இருக்கிற குப்பைங்களை சாப்பிட்டு தான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. சில உணவெல்லாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஜீரணமாகாம வயித்துக்குள்ள இருக்கும். அதனால அதுக்கு வயிறு வலி அப்பப்ப வரும். இந்த பையன் அந்த மான்ஸ்டருக்கு உதவி பண்றனால அந்த மான்ஸ்டரும் இவன்கிட்ட அன்பா இருக்கும். அவன் கூட விளையாட ஆரம்பிக்கும். அவனும் அப்பப்ப வந்து நான் ஷூட் பண்ண போறேன், நீ ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஆக்டிங் எல்லாம் பண்ணி அவன் கூட இன்னுமே நல்லா க்ளோஸா பழகிடும். இங்க அந்த குண்டா அழ காமிக்கிறாரு. அவரு தான் ஃப்ரெண்டு இறந்துட்டாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த மான்ஸ்டர் அதை கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு கேங்க உருவாக்கி இருப்பாரு. தீவிர வெப்பனா எடுத்துட்டு அதை கொலை பண்ண போயிட்டு இருப்பாரு. இங்க அந்த சயின்டிஸ்டோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க மனைவியும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சயின்டிஸ்ட் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் காமிப்பாரு. அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு வெப்பன் இருக்கும். இந்த வெப்பனை வச்சு அதை ஷூட் பண்ணா அது மயக்கமாயிரும். அந்த நேரத்தில் உங்க பையனை நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது இவனுங்க எல்லாம் பேசிட்டே தான் இருக்கானுங்க. தயல எதுவுமே காமிக்க மாட்டாங்க சொல்லி ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். நீங்க வரீங்களா இல்ல என் பையனை நானே போய் காப்பாத்தவா அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த டைம்ல ஹீரோக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. அவரும் மறைச்சிருவாரு. இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு கொஞ்ச நேரம் டைம் கூட நம்ம தேவையெல்லாம் எடுத்துட்டு நம்ம போய் பையனை காப்பாத்தலாம். இப்போ ஹீரோவும் எல்லா பொருளையும் கார்ல வச்சுட்டு காருக்குள்ள ஏற வருவாரு. அவருக்கு முன்னாடி ஹீரோடையும் கார்ல இருப்பாங்க. கார்ல இருக்கும்போது அங்க ஒரு சாக்லேட் டப்பா இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. எதுக்கு இவன் இதை எடுத்து இங்க போட்டு வச்சிருப்பா பார்த்துட்டு அங்க ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு ரிங் இருக்கும். இவன் இன்னும் அதை வித்து தின்னாலும் வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா இதுலதான் ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா ஹீரோக்கு ஒரு வியாதி இருக்கு. அதனால அப்பப்ப அவருக்கு மூக்குல ரத்தம் வரும். அது மட்டும் இல்லாம அந்த சாக்லேட் டப்பாக்குள்ள இருக்கிறது சாக்லேட்டே இல்ல, அது மெடிசன் தான். இவரை அவங்க பையனுக்கு தெரியக்கூடாதனாலதான் சாக்லேட் டப்பாக்குள்ள அவங்க மெடிசன் தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவன் பையன் சாப்பிடும் போது பிடிங்க பிடிங்க வச்சுட்டு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஈரணி ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. அவங்க கணவரை பார்த்தோன்னே சொல்லு ஏன் அந்த விஷயத்த என்கிட்ட மறைச்ச அப்படின்னும் போது உனக்கும் தெரிஞ்சிச்சு அப்படியே சொல்லி ஒரு பேக்ல ஒரு பொம்மையை எடுத்து காமிப்பாரு. அதாவது சயின்டிஸ்டோட வீட்டுல இருந்து இந்த பொம்மையை திருட்டு இருப்பாரு. அவன் பையனுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு இந்த பொம்மை தான் நான் எடுத்தம்மா அப்படின்னு அட இது இல்லையா உனக்கு எதுவுமே வியாதி இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னும் போது ஆமா அந்த வியாதி எனக்கு இருக்குது. ஆனா நான் இந்த வியாதி பெரிய விஷயமா நினைக்கல. என் பையன் கூட இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், அவனை நல்லா பாத்துக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. சரி இப்ப வந்து நம்ம பையனை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிட்டு அந்த மாஸ்டரை தேடி வராங்க. அவங்க போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி அந்த குண்டா இருக்கிறவரும் அவரோட கேங்கும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பாய்சன் கேஸ் இருக்கும். அதை அந்த ஓட்ட வழியா விட்டுட்டு கோகுல இருக்கிற மாஸ்டரை போட்டு தரலான்னு ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஆனா இதை பார்த்து என்னோட பையன் உள்ளதான் இருக்கும், உயிரோட இருக்கான், நீங்க இந்த மாதிரி கேஸை உள்ள விட்டீங்கன்னா என் பையனும் இறந்து போயிடுவான்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாம் கண்டுபிடிட்டே இருக்கும்போது இந்த கேப்ல அந்த தாத்தா என்ன பண்ணுவாருன்னா அந்த குண்டா இருக்கிறவரோட மிஷினை கட் பண்ணி விட்டுருவாரு. அதனால அந்த மிஷின் ஒர்க் ஆகாது. மாத்தி மாத்தி சண்டை போடணும். அந்த சயின்டிஸ்ட் இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த மான்ஸ்டர் வேணும், எங்களுக்கு அந்த பையன் வேணும், கோயிலுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. இப்ப அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அந்த மான்ஸ்டர் கூட விளையாடிட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் தூங்குவான். இப்போ அந்த குகைக்குள்ள ஒருத்தன் வந்து அந்த பையனை பிடிப்பான். யாருன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குண்டா இருக்கிறவரோட ஃப்ரெண்டா வந்து அந்த மான்ஸ்டர் பிடிச்சிட்டு போயிருக்கோம்ல, அந்த ஆள் தான் இங்க இருப்பார். அவரும் இந்த மான்ஸ்டர் மோசமானது, உன்னை ஏதாவது பண்றவா உன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் நான் பத்திரமா சேர்த்துறேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்துடும். அவரும் இந்த மான்ஸ்டர் அப்பெல்லாம் பண்ணாது, இப்படி பேசாத என் கூட வாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது மான்ஸ்டர் பாத்துரும். குட்டி பையனும் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இனிமே கோவம் வந்துடும். அதனால அந்த குட்டி பையனை பிடிக்க முயற்சி பண்ணும். ஆனா அந்த ஆளும் வேகமா இழுத்துட்டு ஓடிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கயிறு தவறி அந்த பையன் அங்க தண்ணியில விழுந்துருவான். அந்த பையனை காப்பாத்தணும் தான் முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த மாஸ்டர் அதை பார்த்து அவரு வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாரு. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா அங்க தண்ணிக்குள்ள முழுகிட்டே போறான். இங்க அவரும் ஓடி போகும்போது அங்க ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த பக்கம் ஏறி போலான்னு பாப்பாரு. ஆனா அந்த பக்கத்துல ஒரு மோசமான குரல் கேட்டுட்டே இருக்கும். இங்க அந்த மாஸ்டரும் அந்த ஆளை பிடிச்சிரும். அந்த ஆளை கொலை பண்ண வரும்னு பார்த்தா ஆனா அது அவரை ஒன்னும் பண்ணாது. அவருக்கு பின்னாடி இருந்த ஒரு மாஸ்டரை பார்த்து அது உருவ ஆரம்பிக்கும். அதனால அந்த மாஸ்டர் அங்கிருந்து ஓடி போயிடும். அந்த ஆளுக்கு அது உதவி பண்ணிட்டு அங்கிருந்து சைலண்டா வந்துடும். குட்டி பையனா தண்ணீர் கிட்ட பார்த்தோடனே தண்ணில இருந்து அந்த பையனை தூக்கிட்டு மேல வந்துடும். அவனுக்கு உதவி பண்ண முயற்சி பண்ணான். ஆனா கண்ணே திறக்க மாட்டான். அதை பார்த்து அது ரொம்ப அப்செட் ஆயிரும். அதே நேரத்துல அவங்க அப்பா நடக்கிற விஷயத்தான் பார்த்துருவாரு. தன் பையனை காப்பாற்றணும்னு சொல்லி அவர்கிட்ட இந்த மைக் ஊசி வச்சு அந்த மாஸ்டரை ஷூட் பண்ணுவாரு. அங்க இருக்கிற மனுஷங்களாம் பார்த்து உரும்ப ஆரம்பிக்கும். அந்த பையனை சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாருக்கூடயும் சண்டை போட முயற்சி பண்ணும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மருந்தோட எஃபெக்ட் அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுகும். ஹீரோவும் ஹீரோனியும் அவங்க பையனை போய் பார்ப்பாங்க. எழுப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவன் அசையாம அப்படியே இருப்பான். அந்த மாஸ்டர் தன் பையனை கொலை பண்ணிடுச்சுன்னு நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க அந்த குண்டா இருக்கிறவரோட ஆட்கள்லாம் வந்துருவாங்க. அந்த மாஸ்டர் கூட சண்டை போடுவாங்க. அதோட உடம்புல கத்தி வச்சு குத்துவாங்க. அதை பயங்கரமா தாக்குவாங்க. அப்படி மாத்தி மாத்தி சண்டை போடும் போது சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற சில கெமிக்கல் எல்லாத்தையும் அந்த குண்டா இருக்கிறவங்களோட ஆட்கள் பாத்துருவாங்க. தலைவா இங்க சில கெமிக்கல் இருக்கு, இதை மூஞ்சில அடிச்சலாம், அப்பதான் நம்மளால அதை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கெமிக்கல் எல்லாத்தையும் எடுத்து அதோட முகத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எரிச்சனால அழுக ஆரம்பிக்கும், கத்த ஆரம்பிக்கும், எல்லாரையும் தள்ளிவிட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்.
இப்ப அந்த பையன் கண்ணை தொறந்து பார்ப்பான். அவன் உயிரோட இருக்கிற விஷயத்த பார்த்தோன்னே அந்த மான்ஸ்டரும் சிரிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல பாரு என்ன எப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சோகமா ஒரு முகத்தை குடிக்கும். இதை பார்த்து அந்த குட்டி பையனும் அதை ஒண்ணும் பண்ணாதீங்க, அது நம்மளுக்கு நல்லதான் பண்ணுதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்க அங்க இருக்கிறவங்க சில பேரை பாம் எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க. அப்போ அந்த குட்டி பையன் அந்த இடத்துல பாம் பட்டனால அந்த இடமே அப்படியே வெடியும். அந்த பையனும் அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருப்பான். ஆனா அந்த மான்ஸ்டர் அவனை பிடிச்சு கீழே பத்திரமா இருக்கும். இதை பார்த்து அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மான்ஸ்டர் தான் பையனுக்கு இவ்வளவு உதவி பண்ணுது. அதே நேரத்துல அந்த இருந்த சில ஆட்கள்லாம் அந்த மான்ஸ்டரை டைட்டா பிடிச்சு அதை போட்டு சம்பாடி அடிப்பானுங்க. அந்த மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். இதை பார்த்து சயின்டிஸ்டுக்கும் கோவம் வரும். அதை ஒண்ணும் பண்ணாதீங்கடா விழுங்கடான்னு போது நீ யாரா சொல்றதுன்னு சொல்லி இப்போ கத்திய வச்சு அந்த மான்ஸ்டரோட வயிற்றுலயே ஒரு குத்துவாங்க. அந்த வயிற்று அப்படி குத்திக்கிட்டே வயிற்றுல இருந்து ஒரு பிளாஸ்டிக் பொருட்களும் இரும்பு பொருட்கள் தான் வரும். மனுஷங்களோட ஒரு சடமும் இருக்காது. அப்போ இது மனுஷங்களை கொலை பண்றது இல்ல, அது சாப்பிடவும் இல்லைன்றது அவங்களுக்கு அப்பதான் புரிய வரும். அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து வேகமா ஓடி வரும். தப்பான விஷயத்த பண்ணிட்டீங்க, இது நமக்கு நல்லதுதான் பண்ணுது, தேவையான குப்பையை சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஒரு விதத்துல நல்லதான் பண்ணுது, இது மனுஷங்க இதுக்கும் கொலை பண்ணது இல்ல, என்னையும் இதுக்கும் அது தாக்கல, இந்த குகைக்குள்ள நிறைய பூச்சிகள்லாம் இருக்கு, அதுதான் எல்லாரையும் தாக்குது, இந்த மாஸ்டர் யாரையும் தாக்காது, இது உதவிதான் பண்ணுதுன்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அந்த குண்டா இருக்கிறவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இப்போ அடுத்த சீனா காமிக்கிறாங்க. ஹீரோ பாக்குறதுக்காக சில பிரஸ் மீடியா ஆட்கள் வந்திருப்பாங்க. அவங்க ஹீரோ பார்த்தோன்னே அந்த மான்ஸ்டரை எப்படி கொலை பண்ணீங்க, உங்க பையனை எப்படி காப்பாத்துனீங்கன்ற விஷயத்த சொல்லுங்க போது ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவார். அந்த மான்ஸ்டர் ஒண்ணு கெட்டது கிடையாது, என் பையனை அது ஒண்ணுமே பண்ணல, என் பையனை அது காப்பாத்தி இருக்கு அப்படின்றத சொல்லுவாரு. இந்த உலகத்துல தினம் நிறைய குழந்தைகள் பிறக்குறாங்க, தினம் நிறைய மரங்கள் வெட்டப்படுது, மிருகங்களும் மனுஷங்களால கொல்லப்படுது. இப்ப சொல்லுங்க யார் உண்மையான மான்ஸ்டர் அப்படின்றது ஹீரோ நம்மள பார்த்து கேட்கிற மாதிரி அந்த கேள்வி இருக்கும். அடுத்த சீன்ல இப்போ ஹீரோவையும் காமிக்கிறாங்க. அவரு காயலங்கடை எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ சிட்டில ஒரு கடையை வச்சிருப்பாரு. அவங்க மனைவி வருவாங்க. அந்த குழந்தையும் அந்த இடத்த பத்தி ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டா இருப்பேன், நான் அப்படி போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை கட்டி பிடிப்பாங்க. அவரும் கையில இருந்த மாத்திரை கீழே தூக்கி போட்டார். அந்த மாத்திரை பார்த்தோன்னே அந்த பையன் வேகமா டஸ்ட்பின்ல போட போவான். ஆனா அங்க 2 பேர் சொல்லு தம்பி, இந்த குப்பா மகன பொருளா மகாத பொருளா அப்படின்னு கேட்டுட்டு அந்த கரெக்டான இடத்துல போட சொல்லிடுவாங்க. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பாஸ் பார்த்தோம்ல, அவர் இங்க இருப்பாரு. அவர் தனியா அந்த குகைக்குள்ள நடந்து போயிட்டே இருப்பாரு. யாராவது இருக்கீங்களாப்பா என்னை காப்பாத்துங்கப்பா போது அவரோட குரல் வெளியே கேட்கும், உங்களை வந்து காப்பாத்துங்க. அடுத்த சீன்ல இப்போ அந்த சயின்டிஸ்ட் அவரோட லேப்ல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் வேகமா ஓடி வருவா. அவ ஒரு விஷயத்த சொல்லுவா, பாஸ் இதை பாருங்க அப்படின்னும் போது என்னது, இங்க அந்த விலங்கு இருக்கக்கூடிய சிக்னல் வருது, அப்பனா அந்த விலங்கு உயரதா இருக்குன்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ எப்படின்னு இந்த படம், இந்த படத்துல எண்டல அதிகமான குப்பைகளை சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கருத்தோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ அவ்வளவுதான் படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை சந்திக்கு வரேன். Until then, bye bye.